ஜீன் எடிட்டிங் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க சார். அது கொலஸ்ட்ரால எந்த அளவுக்கு சார் குறைக்க முடியும் அந்த ஜீன் எடிட்டிங் மூலியமா? அதாவது இப்ப வந்து நம்ம உடம்புல நடந்துட்டு இருக்கக்கூடிய எல்லா செயல்களையுமே நம்ம வந்து அத ஒரு ஜெனட்டிக்கா அத வந்து ம். தொடர்புபடுத்துறோம் இல்லையா? ஆமா. எது நடந்தாலும் வந்து ஜீன் ஜீன ப்ராப்ளம். வச்சு தான் நம்ம ம். வந்து சொல்றோம் இல்லையா? அது மாரி சொல்றப்ப, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொலஸ்ட்ரால், அதாவது எல்டிஎல் அப்படின்ற அந்த கெட்ட கொலஸ்ட்ரால வந்து உற்பத்தி பண்றதுக்கு அப்படின்ற ஒரு ஜீன் இருக்கு. ம். நம்ம பாடியில அந்த ஜீன தான் ஏவி விட்டுருக்காங்க. நீ ஓகே. போய் அந்த கொலஸ்ட்ரால வந்து உற்பத்தி பண்றதுக்குன்றதுக்கு. ம். அந்த உற்பத்தி பண்ற அந்த எல்டிஎல கிளியர் பண்றதுக்கு நமக்கு கல்லீரல்ல சில முக்கியமான புரோட்டீன்ஸ் வந்து அந்த ரோல் ப்ளே பண்ணுது. ம். ஸோ இந்த முக்கியமான புரோட்டீன்ஸ் வந்து அந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால வந்து அதுதான் வந்து கழிச்சு கிளியர் பண்ணி நம்மள ஹெல்தியா இருக்கிறதுக்கு எப்பவுமே உதவி பண்றதுக்கு தான் இருக்கும் அது. ஓகே. ஆனா வந்து என்ன ஆகும்னா, சில வியாதிகள்னால சில பேர் பிறக்கிறப்பவே வந்து ஃபெமிலியல் ஹைப்பர் கொலஸ்ட்ராலிமியான்ற ஒரு வியாதி இருக்கு. ஓகே. பிறக்கிறப்பவே அவங்களுக்கு அந்த கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் ஜாஸ்தியா இருக்கும்.